பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் துதியும் என்றைக்கு உண்டாயிருப்பதாக. வார்த்தையாகிய தேவனே, வார்த்தையாகிய இயேசுவே, வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியாகிய எங்கள் ஆபிரகாமின் தேவனே, இசாக்கின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் புகழும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. இந்த அற்புதமான நாமத்தினாலே தொடர்ந்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொள்ளுகிற வெகு சிலராக இருந்தாலும் உங்களுக்காக இந்த ஊழியமானது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக, உங்களை வேதத்தோடு நெருக்கும் விதமாக பயணித்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து ஊழியங்களை நடத்துவது எப்போதுமே எங்களுக்கு பழக்கமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எப்பொழுதுமே விசாலமான வாசல் என்று ஒன்று இருப்பதை 7:13 இயேசு எழுதியிருக்கிறார் மத்தேயுவிலே. அதே போல இடுக்கமான வாசலையும் எழுதியிருக்கிறார். சத்தியவான்கள் பயணிக்கிற பாதை இடுக்கமானதும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். உலகமும் லௌகீகத்தனமும் மதமும் கிறிஸ்தவமும் பயணிக்கிற ஒரு பாதை இருக்குது. அது விசாலமான பாதை. அதில் அநேகர் போவாங்க. லட்சக்கணக்கு லைக்கு கிடைக்கும், லட்சக்கணக்கு சப்ஸ்கிரைபிங் கிடைக்கும். அது சுன்ற நேரத்தில் இது விசாலமான வாசல். அப்படியாப்பட்ட ஊழியம் அல்ல இது. இது மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்காக ஆழத்தில் முத்துக்குளித்தெடுக்கப்பட்ட மகா உன்னதமான வேத மகத்துவங்களை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பலங்களாக பரிசளிக்கும் இந்த WRCனுடைய வேர்ல்ட் ரிசர்ச் சென்டருடைய அந்த காலத்திலிருந்தே நடக்கிற ஊழியம் இன்றைக்கு தமிழ் வேதாகம கல்லூரியின் ஒரு மீடியா மினிஸ்ட்ரியாக அது இருக்கின்றது. இதை அவ்விதமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் கேள்விப்பட்டு ரொம்ப நொந்து போனேன். மலேசியாவில் நவம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு கிறிஸ்மஸ் காய்ச்சல் வந்துடுமா. அப்போ உலகத்தில் எங்கெங்கே எந்தெந்த சர்ச்சில் எந்தெந்த சபைகளில் இந்த கிறிஸ்மஸ் காய்ச்சல் நவம்பர் மாதமே தொடங்குது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவர்களெல்லாம் ஒரு கூத்தாடி கூட்டம். புரியுதவங்களுக்கு? அதாவது துதித்து கடவுளை மகிமைப்படுத்துவதை விட குதித்து மகிமைப்படுத்துவதை விரும்புகிறார்கள். இந்த சபையை குறித்துத்தான் தொடர்ந்தும் பேசுகிறேன். இன்றைக்கு 2வது பகுதியாக சபையை குறித்து பேச போகிறேன். அடுத்தது 7களிலே 16வது 7 7 சபைகளை குறித்த அந்த அடுக்கிலே இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போன பாகத்தினுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் அடுத்த தொடர்ச்சியாக நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை 1:11 வெளிப்படுத்தல். நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமின்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இப்பொழுது நான் சபை என்ற ஒரு ஜெனரலான பொதுவான ஒரு கண்டென்ட், த பிப்ளிக்கல் கான்செப்ட், த காமன் பிப்ளிக்கல் கான்செப்ட் ஃபார் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபையை குறித்து, சரீரமாகிய சபையை குறித்து பொதுவான ஒரு வேதாகம பார்வையை நான் உங்களுக்கு இப்பொழுது 2வது பகுதியாக பேசுகிறேன். ஆகையினாலே கடந்த அந்த பகுதியை எல்லாரும் கற்றிருப்பீங்க. உங்களில் யாருக்கேனும் இந்த ஊழியத்திலே பயணிக்கிற நான் உற்சாகமாய் இன்னும் கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் என்னுடனோ அல்லது என்ன செய்யலாம், உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விஷயங்களை நீங்கள் எங்கள் TBC குழுவிலோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் மகிமைப்படணுங்கிறது தான் இங்கே நோக்கம். ரைட். இந்த சபை என்கின்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். எக்லேசியா என்ற கிரேக்க வார்த்தை. எக் என்கின்ற அந்த வேர் சொல் பொதுவாக அவுட் ஆஃப், ஃப்ரம், அவுட் ஆஃப், அதாவது வெளியே என்று ஒரு பொருள். வெளியே இருக்கிற ஒரு விஷயம். இதில் 2 இருக்குது. ஒன்று வெளியே இருந்து உள்ளே கூட்டு வருது, இன்னொன்று உள்ளே இருந்ததை வெளியே அனுப்புறது. மொத்தத்தில் வெளியே என்கிற ஒரு விஷயம் இருக்குது.
இந்த கெலோஸ் கலோஸ் என்கின்ற கலியோ அல்லது கலியோ என்கின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழைத்தல், டு கால், அழைக்கிறது, வெளியே உள்ளவர்களை அழைத்தல். அறிவிக்கப்படுகிறவர்கள், அதாவது கேள்விப்படுகிறவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். அறிந்து கொண்டவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த அழைக்கப்படுகிறவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த விசுவாசிக்கிறவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இந்த மனம் திரும்புகிறவர்கள் சபைக்குள்ளே சபையாக மாறுகிறார்கள். ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த எக்கலோசியா என்கின்ற அந்த எக்லேசியா, அப்போ இந்த அண்ட் கெலோ இதை நம்ம பார்த்தோம். அதாவது பொதுவாக ஒரு லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு மத பின்னணியிலிருந்து, ஒரு சமூக பின்னணியிலிருந்து, ஒரு மொழி பின்னணியிலிருந்து, இல்லையா? இவ்விதமான ஒரு சூழலில் ஒரு கலாச்சார பின்னணியிலிருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் வேதத்துக்கு முரணானவை நாம் முந்தி வாழ்ந்த வாழ்க்கையில் முரண்பட்டிருந்தது. நாம் எல்லாவற்றிலும் பின்னி பிணைந்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது அவைகளிலிருந்து ஒரு தெளிவு, கண் திறக்கப்பட்டவன் பேசுவது. அப்போ நமக்கு இப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தெரிந்து, நாம் அறிந்து, கேள்விப்பட்டு, விசுவாசித்து, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, மனம் திரும்பி, அதாவது ஒத்துக்கொண்டு ஒப்புரவாகி, இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், பரமேறி இருக்கிறார், இன்றைக்கு எனக்காக அவர் வாழ்கிறார், அவரால் எனக்கு வாழ்வு உண்டு, நித்தியம் உண்டு, பாவ மன்னிப்பு, குற்றங்களது விடுதலை உண்டு, ரட்சிப்புண்டு என்பதை, திரும்ப வரப்போகிற என்பதெல்லாம் விசுவாசிப்பது. அப்போ இந்த மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இவ்வளவும் நடந்திருக்குது. உண்மையிலேயே உலகளாவிய விசுவாசிகள் எல்லோரும் இப்படித்தான் வந்திருக்கிறோம், இப்படித்தான் கடவுளை நம்பினோம், இப்படித்தான் கடவுளை ஏற்றுக்கொண்டு வந்தோம். இப்போ உள்ள வந்தாச்சு. இதுதான் எக்லேசியா, கடவுளுடைய சித்தம். இந்த அடிப்படையில் இந்த பார்வை அப்படியே நீங்கள் மாறாமல் அப்படியே நில்லுங்க. அப்போ இந்த எக்லேசியா என்ற இந்த வார்த்தையை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு உள்ள அந்த கிரேக்க சாம்ராஜ்யம், இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிறது போல் கிரேட் அலெக்சாண்டருடைய காலத்தில் கிரேக்கம், கொய்னி கிரேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்கத்தில் எபிரேய வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த வேதத்துக்கு பெயர் செப்டுஜுவன்ட். இந்த செப்டுஜுவன்ட்டை லெக்சிகன் என்று அழைப்பார்கள். இந்த செப்டுஜுவன்ட் கிரேக்க பதிவு, எபிரேயத்தினுடைய கிரேக்கம். அன்றைக்கு பெருவாரியாக எல்லோரும் அறிந்ததும் கற்றதும், பண்டைய காலத்திலே பேரறிஞர்கள், தத்துவ ஞானிகள் எல்லோருமே, பிளாட்டோ உட்பட, சாக்ரட்டிஸ், அவருடைய சீசர், அரிஸ்டாட்டில் போன்ற இப்படி பின்னாடி வந்தவர்கள் எல்லோருமே கிரேக்க மொழியை அடிப்படையாக கொண்டு தத்துவ ஞானிகளாக, பெரும் உலகம் மதிக்கும் தலை சிறந்த ஒரு அறிஞர்களாக பின்பற்றி, இந்த காலத்தில் அன்னைக்கு வழக்கத்தில் இருந்த அந்த பயன்பாடு, அவர்கள் கூடி வருகிற இடத்தை சபை என்று சொல்வார். அப்போ மனிதர்கள், அறிஞர்கள், மக்கள் கூடி, இதையும் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இதுதான் பொதுவான கருத்து. அந்த டெமோக்ரஸி அசம்பிளி அட் ஏதேனில் கூடி வந்த சமூக அல்லது அந்த சுதந்திரமான மக்கள் கூட்டத்தை சபை. இப்போ அங்கேருந்து இந்த வார்த்தை ஆண்டவர் எடுக்கிறார். அதாவது அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரீக்கு கான்ஸ்டிடியூஷனலாக யூஸ் பண்ணப்பட்ட இந்த டேர்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சரீரமாகிய சபையாக அந்த வேர்டு அப்படியே அவர் பயன்படுத்துகிறார். இதை செப்டுஜுவன்ட்டில் ரொம்ப அழகாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எபிரேய வார்த்தையை எக்லேசியா என்று சொல்லி கொண்டு வரும் பொழுது, அந்த சபை கூடுதலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் இந்த எக்லேசியா இருக்கு. சபை என்ற பொதுவான எக்லேசியா என்ற வார்த்தை என்பது அவர்கள் கூடுகிற அந்த கூட்டத்துக்கும், கிறிஸ்து சொன்ன எக்லேசியா வார்த்தையின் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
புதிய ஏற்பாட்டில் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனலாக இருந்த அந்த டேர்ம், அதாவது அந்த செக்குலர் டேர்மை என்ன செய்கிறார் அவர் எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய மக்களை, உலகத்தினின்று பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடையவர்களை சுட்டி காட்ட பயன்படுத்துகிறது. இயேசு பயன்படுத்தும் பொழுது அந்த தேவராஜ்யத்தின் மக்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவின் தனது சரீரமாகிய சபையாக ஒரு கட்டமைப்பு, ஒரு புதிய ஒரு கான்செப்ட். இதன் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சபைங்கிற வார்த்தை எங்கே வருதையா? மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலுக்கு அதை மேற்கொள்வதில்லை. அப்போ போன எபிசோட்லேயும் நான் இந்த வார்த்தையை உங்களோட பேசுகிறேன். நீ பேதுருவாய் இருக்கிறாயெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்போ எதனால் வெளிப்பாடு இந்த காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இந்த கல்லின் மேல்னா உறுதியான, ஸ்திரமான, சத்தியமான இடத்துல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புத்தி உள்ளவன் கட்டுகிறது கட்பாறையின் மேல் கட்டுகிற வீடு, புத்தி இல்லாதவன் மணலின் மேல் கட்டுகிறான். இது நம்ம நல்ல அழகாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வேதம் கட்டடமாகிய அந்த இடத்தை சபை என்று சொல்லுகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் என் சபையை கட்டுவேன், மை சர்ச், ஐ வில் பில்ட் மை சர்ச்ங்கிறார். என் சபையை கட்டுவேன், என்னுடைய சபை என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு மட்டும்தான் அதை என் சபைன்னு சொல்லுகிற வேதாகமத்தின் ஒரு அதிகாரபூர்வமான, அவர் மட்டுமே பயன்படுத்துகிற வார்த்தையை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டிலே பரா என்கின்ற வார்த்தை சிருஷ்டிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழில். இந்த பரா என்ற வார்த்தை முதல் அதாவது எக்ஸ்நெகிலோ, கிரியேஷன் எக்ஸ்நெகிலோ, ஒன்றும் இல்லாமையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, ஃப்ரம் நத்திங்னஸ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அடிப்படை வேர் சொல்லது. இந்த வேர் சொல்லை பரா என்பதை பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பிலே அவர் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மட்டுமே பயன்படுத்த முடியும், அவர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எபிரேயத்திலே பரா. முதலாவது எபிரேய வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:1 ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு இருக்கும். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த்னு இங்கிலீஷில் இருக்கும். எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா பெரஷித் பரா எலோஹிம் அப்படின்னு வரும். பெரஷித் பரஹலோ எலோஹிம் என்பது, இந்த பெரஷித் என்பது இந்த பிகினிங், தொடக்கத்திலே, பரா என்பது உருவாக்கினார், உண்டாக்கினார், அதாவது ஒன்றுமில்லாமையிலிருந்து படைத்தார். இந்த வார்த்தை எப்படி பரா கடவுள் மட்டுமே பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரி இங்கே என் சபையை, அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள் பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் சபைன்னுவாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு யாரோ விளக்கம் கொடுப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்கு என் சபைன்னு சொல்கிறனால தான் அது அவங்க சபையாகவே இருக்குது. கிறிஸ்துவின் சபையாக வரல அது. அதுதானே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என் சபை என்கின்ற அந்த சித்தாந்தம் ஒழியணும், அந்த ஐடியாலஜி ஒழியணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, நாம் சபையினர் இல்லையா? நம்முடைய ஐக்கியம், அப்படித்தான் நம்ம பேசணும். ஏன்னா இயேசுடைய சபை அது, த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் அதுக்காக உயிரை கொடுத்தார். கிறிஸ்து தான் ஜீவனை துடிதுடிக்க சிலுவையிலே கொடுத்து, தம் இரத்தத்தை விலையாக கொடுத்து, உயிரை விலையாக கொடுத்து நம்மளெல்லாம் பெற்று வாங்கியிருக்காரு. எக்லேசியா அங்கேருந்து எடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து இந்த பொருள் புரியாமல் ஏன் சபை, இதை விட இன்னொன்று பாருங்கள், ஏன் விசுவாசி. என்னங்க விசுவாசிங்கெல்லாம் உங்களையா விசுவாசிக்கிறாங்க, இயேசுவையா? விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் சபையா, கிறிஸ்து சபையா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க ஐயா. யாரும் கேட்க போகிறதில்ல, இதை நீங்களும் யாருக்கும் அனுப்பி வைக்க போகிறதில்ல. உங்களுக்கும் திருந்துறதுக்கு மனசு வராது, மற்றவங்களும் திருந்தி வாழணுமே அப்படிங்கிற ஒரு உடன்பாடும் இல்லாதவர்களாக தான் இன்றைக்கி இந்த கொடுமையான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம்.
ஏதோ அவர் கிடக்கிறாரு, அவர் வாட்டில் சொல்லித்துறாரு, அவர் இப்படித்தான்ற மாதிரி என் மேலே அப்படியே சொல்லிட்டு போகிற சூழலும் இருக்குது. நான் பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லோரும் வேத சிந்தனையிலே, வசன சிந்தனையிலே, வசனம் காட்டும் வழியில் நம்ம போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால கவனிங்க, என் சபையை கட்டுவேன். அப்போ இயேசுவாகிய அவர் இரட்சகர் அவருடைய சபையை கட்டுவார். அப்போ இது கட்டடத்தை குறிக்கவில்லை, இன்றைக்கு இருக்கிற கட்டடங்களை குறிக்கவில்லை. அப்போ இன்றைக்கு என்ன நடக்குது? அடுத்தது பாருங்கள், இப்போ அக்டோபர் நவம்பர்லேயே அந்த கிறிஸ்மஸ் காய்ச்சல் வந்துடுது. எதுக்கு? கட்டடங்களை தொடச்சி பூசி மொழிகி எல்லாம் டெக்கரேட் பண்ணி ஆஹா ஓஹோ ரைட் நல்லது. பிறகு என்ன செய்கிறது? எல்லாம் செலவு பண்ணி அதுக்கு இப்போ இருந்தே ஆயத்தமா. ஐயா நான் கேட்குறேன், கிறிஸ்மஸுக்கு நவம்பர்லேருந்தே ஆயத்தமாக தெரிந்த கிறிஸ்தவனே, கிறிஸ்து வரப்போகிறாரே சபையை ஆயத்தப்படுத்திருக்கீங்களா? சபை ஆயத்தத்தை குறித்து பேசியிருக்கீங்களா? கிறிஸ்து வரப்போகிறார், ஒரு மனவாட்டியை எப்படி ஆயத்தப்படுத்துறதுன்ற அந்த அசைன்மெண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பேசும்போது தான் உங்களுக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? நான் உங்களுடைய உறவுகளை பற்றி பேசணும்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசணும்னா, நீங்கள் அனுபவிக்கிற சொத்து சுகத்தை பேசணும்னா, சத்தியத்தை தானே பேசுகிறேன். கிறிஸ்துவின் வருகைக்கு மனவாட்டி ஆயத்தப்பட்டிருக்கா? இல்லையா? கேட்டால் பாஸ்டருங்கிறீங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி கிறிஸ்மஸுக்கு தயாராகிறீங்க. ஐயா டிசம்பர் கிறிஸ்மஸ் இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவின் பிறப்பு கிடையாதுன்னு. இதெல்லாம் வியாபார உலகம். ஒரு வியாபார உலகத்திலே, மதத்தின் உச்சக்கட்ட நிலையிலே இவையெல்லாம் இன்றைக்கு பழக்கப்படுத்தப்பட்டு 2000 ஆண்டுகளாக பொதுவாக ஒரு கிமு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 400 ஆண்டுகள், புரியுதா உங்களுக்கு? கிபி 400 வரைக்கும் இயேசு பிறப்பு கொண்டாடப்படவே கிடையாது. இதுதான் வரலாறு. இப்படியெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு கிறிஸ்தவ, எல்லா மதத்துக்கும் ஒரு மத பண்டிகைகள் இருப்பது போல இவர்களும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு பண்டிகைகளை, ஆண்டவர் நமக்கு பண்டிகை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு பண்டிகை, ஒரு ஆத்தும மனம் திரும்புவது, நற்கருணை ஆகிய திருப்பந்தியில் பங்கெடுப்பது பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சக சகோதரர்களை அன்பு செலுத்தி மன்னித்து நமக்கு சமமாய் கருதி கால்களை கழுவி எடுப்பது ஒரு பண்டிகை. இது ஒரு தெய்வீக வாழ்க்கை முறை. இந்த கட்டமைப்பை தான் அவர் சபை என்கிறார். இந்த சபை என்கின்ற பிபிலிக்கல் கான்செப்ட் புரியாம, நான் என்னுடைய வீடியோவில் பேசியிருக்கிறேன், போய் சர்ச் பண்ணி பாருங்க. WRCயில் வேர்ல்ட் ரிசர்ச் சென்டரில் இயேசு பிறந்ததும் மரித்ததும் பஸ்காவில். பஸ்கா எப்போ இருக்கு, எப்போ வந்துச்சு, அதெல்லாம் பாருங்க. நீங்கள் யூதர்களுடைய கேலண்டர் லூனார் கேலண்டர், நம்முடைய கேலண்டர் சோலாரை மையப்படுத்திய கேலண்டர். லூனார் என்றால் சந்திரனை மையப்படுத்தியது, சோலார் என்றால் சூரியனை மையப்படுத்தியது. அப்போ லூனார் கேலண்டர்லேருந்து சோலார் கேலண்டருக்கு அந்த டேட்டை கன்வெர்ட் பண்ணி இங்கே கரெக்டாக பார்க்கும்போது அந்த விவரங்களை எல்லாம் ஆதாரங்களோடு நான் பல வருஷத்துக்கு முதவே நான் பேசிட்டேன். அதையும் பார்ப்பார் இல்லை, கேட்பார் இல்லை. எத்தனையோ தகவல்கள் ஆதாரபூர்வமாய் ஆச்சரியமான வேத மகத்துவங்கள். இயேசு பிறந்ததும் மரித்ததும் ஒரே குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட நாளில். ஏனென்றால் அவருடைய பிறப்பின் நோக்கம் அதுதான், அவருடைய மரணத்தின் நோக்கம் அதுதான். அப்போ அந்த 2 நோக்கத்துக்குள்ளதான் சபை வர முடியும். கர்த்தருக்கு அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த 2 நோக்கத்துக்குள்ளதான் சபை வர முடியும். ஏன்னா சபை அவருடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிறப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது மட்டுமல்ல, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு, தயவு செய்து உங்களுடைய விழித்துக் கொள்ளுங்கள். பண்டிகையை சந்தோஷமா இருக்கிறத நான் தடுக்கிறவன் கிடையாது. ஒருவன் தனக்கென்று ஒரு நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறான், நல்லது, விசேஷித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆனால் வேதத்தை புறந்தள்ளி, கர்த்தரை புறந்தள்ளி, அவருடைய முக்கியத்துவமான சத்தியங்களை ஓரங்கட்டி, இதுதான் சபை, இதுக்கு கிறிஸ்மஸ் தான் பண்டிகை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால், அங்கே தான் வேதம் உங்களை எதிர்க்கிறது, வேதம் உங்களை பகைக்கிறது, வேதம் உங்களை இல்லை என்று மறுக்கிறது. நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று சொல்லுகிறது. சத்தியம் என்னைக்கு என்னை பார்த்து நீ என்னுடையவர் என்று அழைக்கிறதோ அன்றைக்கு தான் நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கர்த்தருடைய வேதம் உங்களுக்கும் எனக்கும், உங்களையும் என்னையும் தோழமையாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த வசனத்தோடு நம்ம நடக்கின்றோமா? என் சபையை கட்டுவேன், ஐ வில் பில்ட் மை சர்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை.
அப்ப நல்ல கவனிக்க. அப்ப சபை என்பது என்ன? நீங்க மத்தேயு 18:16 அவன் செவி கொடாமற் போனால், சபையில் ஏதாவது மக்கள் கூடுகையில் சபை கூடி வரும் பொழுது கருத்து வேறுபாடுகளோ பிராதுகளோ வந்தால் என்ன செய்யணும்? 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே அந்த விவரங்களை எல்லாம் ஒரு தேவ மனிதன் அல்லது மூப்பர்கள் அல்லது சபையில் இருக்கின்ற அவர் விசாரிப்பு குழு என்ன செய்ய வேண்டும்? நீதிமான்களாக, உத்தமர்களாக, தேவ ஆவியை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற அவர்கள் இந்த சபையில் உள்ள நிலைமைகளை என்ன செய்யணும்? நிலவரப்படுத்தி விசாரித்து இரண்டொருவர் என்ன செய்யணும்? போய் ஒரு தேவ மனுஷனோட சாட்சிக்காக போய் அந்த காரியங்களை விசாரித்து எடுத்து அவர்களுக்கு ஒரு தீர்வையும் ஒரு வழிமுறையையும் ஒரு வாசலையும் திறந்து அவங்களை வழி நடத்தணும். இதை சொல்றார். அப்புறம் 17 சொல்றாரு, 18-17 மத்தேயுல, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனான். யாரு? இந்த 3 சாட்சிகளுடைய காரியங்களை கேட்டது பின்பு அதை வசனத்தின்படி தீர்வு சொல்லும் பொழுது செவி கொடுக்காமல் போனார். இப்போ இந்த நிலைமை இன்னைக்கு சபையில் இருக்கா? இன்னைக்கு முறையாக தேவ மனிதர்கள் ஒரு பிரச்சனையை, சபையில் இருக்கிற பிரச்சனையை சரியாக விசாரித்து வசனத்தின்படி அவர்களை வழிநடத்தும் அளவுக்கு அவர்களை பக்தியாய் கர்த்தருடைய வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கிறார்களா? ஒரே சபையை சேர்ந்த விசுவாசிகள் இன்றைக்கு காவல்துறைக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி பாஸ்டர்கள் என்று சொல்லுகிற அநேகர் விசுவாசியுடைய குடும்பங்களை சரியாய் வழிநடத்துவதில்லை, சரியாய் அவர்களுக்கு புத்தி சொல்வதில்லை, பிள்ளை வளர்ப்பை குறித்து சபையில் போதிப்பதில்லை, திருமணத்தை குறித்து போதிப்பதில்லை, ஒரு வாலிபர்கள் எப்படி வாழணும், தங்கள் வாழ்க்கைத்துறை எப்படி தேர்ந்தெடுக்கணும் போதிப்பதில்லை, பொருளாதாரத்தை எப்படி மையப்படுத்த வேண்டும், எப்படி அதிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் போதிக்கப்படுவதில்லை. இப்படி வாழ்வியல் முறைகளை அநேக விஷயங்கள் சபைகளிலே போதிக்கப்படுவதே கிடையாது வெளிப்படைத்தன்மையோடு. சபைகளுக்குள் சாதியம் இருக்கக்கூடாது, சபைகளுக்குள் வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ சபைக்குள்ளே சாதிய வேறுபாடில் திருமணங்கள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் பகிரங்கமாய் சபையில் அழைக்கிற ஊழியக்காரர்கள் எங்கே? நீங்கள் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அதை கிறிஸ்துவின் சபையாக பார்க்கிறீர்கள். நீங்கள் இவைகளை செய்யாமல் தவிர்க்கும் பொழுது அது உங்களுடைய சபையா இருக்கு. மிக கொடுமை. நான் வெளிப்படையா பேசுறேன், என்ன நான் தான் சொல்றேனே. இதை மூடி மறைச்சு மாயை பண்ணிக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் வேலையாகாது. இன்னைக்கு அநேக பாஸ்டர்கள் என்ன சாதின்னு தெரிந்து கொள்ள விசுவாசிகள் முயற்சி பண்ணுகிறாங்க. விசுவாசிகள் அந்த மக்கள் என்ன சாதின்னு தெரிஞ்சு பாஸ்டர் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்கிறார். இது எப்படி இங்கே சுவிசேஷமாகும்? இது எப்படி சபையாகும்? அப்ப இன்றைக்கும் மனம் திரும்புன்னு சொல்லிக்கிட்டு, இன்றைக்கும் விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு, இந்த சாதி வெறியோடும் ஏற்ற தாழ்வுகளோடும் படித்தவர் படிக்காதவர் மேன்மக்கள் கீழ்மக்கள் என்ற பிரிவுகளோடு சபைக்குள்ள வாழ்றாங்கன்னா இது கிறிஸ்துவின் சபையா? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சாதி வேறுபாடு பார்க்கிற சபையை விட்டு வெளியே வந்துருங்க. அது கிறிஸ்துவின் சபை அல்ல. என்ன பாச இவ்வளவு பகிரங்கமா சொல்றாருன்னா அது கிறிஸ்துவின் சபை அல்லங்கிறனே. அது மனிதன் கூட்டுகிறது. நீங்க அது ஒரு பெரிய குற்றம் நினைச்சிடாதீங்க. மனுஷன் கூட்டுற என்னுடைய சபைன்னு சொல்றாரு இல்லையா, அங்க உங்களுக்கு என்ன வேலைங்கிறேன்? சத்தியத்தோடு பயணிக்கிற இயேசுவோடு பயணிக்கிற உங்களுக்கு அங்க என்ன வேலை? ஆகையினால இவங்கெல்லாம் மனம் திரும்பணுங்க, இவங்கெல்லாம் மாறணும். விசுவாசிகளாகி நீங்களும் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மாறணும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவருடைய சமூகத்தில் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பிராதுகளை எல்லாம் சரி செய்யணும். என்ன சொல்றாரு? அதை சபைக்கு தெரியப்படுத்து. அப்ப அவர்கள் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு. யார் சபை? கிறிஸ்துவின் வார்த்தைக்குள் எல்லாவற்றையும் சிந்தித்து எல்லாவற்றையும் நடந்து எல்லாவற்றிலும் கவனமாய் போகும். இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ சபைகளில் வருகிற பிள்ளைகளுக்கு திருமணம்னா அந்த திருமணம் வசனத்தின் அடிப்படையிலே ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். சாதியின் அடிப்படையிலே அல்ல, வரதட்சணையின் அடிப்படையிலே அல்ல. சபையை குறித்து பேசுனா நிறைய பேசலாங்க. ஆனா இன்றைக்கு இதெல்லாம் பேசப்படாமல் கிறிஸ்துவின் சரீரத்திலே சாதியம் ஏது? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே வரதட்சணை ஏது? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய பரிசுத்தமான அந்த உடலுக்குள்ளே விக்கிரகத்தின் அல்லது பேலியாலின் அல்லது பாபிலோன் வேசியின் அந்த இரத்தாம்பரம் அது ஏது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கணும் நீங்க. இவையெல்லாம் பேசப்படுகிறது. இதுதான் சபை. இந்த சபைகளுக்குள்ளே இப்படி இன்றைக்கு இருக்கிறது.
இவைகளெல்லாம் பாதாளத்தின் வாசல்களாக இன்றைக்கு வாயை பிளந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு 3 விதமான மீனிங் இருக்கு, நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. பாதாளத்தின் வாசல் என்றால் சாதாரண அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ரகசியம். பாதாளம் என்ற தலைப்பிலேயே நான் ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். ஹேடிஸ் என்கிற கிரேக்க வார்த்தை, ஹகன்னா என்கின்ற நரகம் அல்ல, அது ஹெகன்னா என்கின்ற நரகம் அல்ல. கிரேக்க வார்த்தை ஹெகன்னா, அது நரகத்தை குறிக்கக்கூடியது, எரி நரகம். ஹேடிஸ் என்பது இளைப்பாறும், ஆறுதல் அடையும், மரணத்துக்கு பின்பு ஆறுதல் அடையும், இளைப்பாறும் ஒரு இடத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சத்திய வசனம். சபை எதை சபை என்று சொல்கிறது? சபைக்கு செவி கொடாமல் போனான்னா, சத்தியத்துக்கு செவி கொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் வசனத்துக்கு செவி கொடாதவர்களும் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் இருந்து அவருடைய சத்தியமாகிய வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களை கீழ்ப்படிந்து தங்களை ஒத்துக்கொண்டு தாழ்த்தாதவர்கள், வேதம் சொல்லுது, இயேசு சொல்றார் திருவாய் மலர்ந்து, அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போல இருப்போம். அப்ப இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் ஞானஸ்நானத்துக்கு, நானும் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னேன், இந்த வசனத்துக்கு அடங்காத, வசனத்தை புறந்தள்ளுகிற, வசனத்தை தூக்கி எறிகிற அஞ்ஞானிகளும் ஆயக்காரரும் இருக்கிறார்களா இல்லையா? இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த போதனைகளை தூக்கி பந்தாடுகின்ற அஞ்ஞானிகளும் ஆயக்காரர்களும் இருக்கிறார்களா இல்லையா? அவன் அஞ்ஞானியை போலவும், புரியுது உங்களுக்கு? அவனுக்கு ஞானம் என்று இருந்தாலும் கூட அவன் ஞானமற்றவன், அவன் அந்நியமான ஞானம் உள்ளவன், அது ஒன்றுக்கு உதவாத ஞானம். ஆகையினால இப்படியாப்பட்ட விஷயங்களை நாம் பரிசுத்தப்படுத்தணும். சபை என்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த மந்தை கூட்டத்தை நாம் பரிசுத்தமாய் வழி நடத்தணுங்க. இந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, ஒவ்வொரு தேவ மனுஷங்கிட்டே இருக்கு. அந்த தேவ மனிதர்களாகிய பாஸ்டர்களுக்காக தான் நான் கவலைப்பட்டு ஒவ்வொரு முறையும் பேசிட்டு இருக்கிறேன். நாமளும் கடவுளுக்கு பயந்து பரிசுத்தத்தில் வாழணும். நம்மிடத்தில் வருகிற ஜனங்களையும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே அவருக்கு நேராக வழி நடத்தணுங்க. இட்ஸ் கால் சர்ச். இதுதான் சபை, எக்லேசியா. அதனால தான் சொல்றாரு, இந்த வசனத்தில் 2 தடவை சபை சபை என்று குறிப்பிடுகிறார். அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கூடாது இருப்பானால். அப்ப அந்த எக்லேசியா, சபைக்கு செவி கூடாத ஒரு கூட்டம் இருக்கு, சபைக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு நான் இதை சபைக்கு தெரியப்படுத்துகிறேன், நான் இதை சபைக்கு அறிவிக்கிறேன். யார் சபை? ஆண்டவர் சொன்ன எக்லேசியா என்பது கட்டடங்களை வைத்து போர்டை வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருப்பது சபை அல்ல. அது ஜனங்கள் கூடி வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிழல் கூடம். இதுதான் கட்டடம். இந்த நிழல் கூடத்தை நிறைய பேர் ஆலயம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவரை ஆராதிக்கிற இடமாகையால் ஆலயம் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் தவறாக அதை என்ன செய்யாதீங்க, சபைன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது அவர் உயிரை கொடுத்து சம்பாதித்திருக்கிறார், நீங்களும் நானும் தான். இந்த போர்டுகளுக்கு அப்பால், இந்த கட்டடங்களுக்கு அப்பால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு மனம் திரும்பி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் உறுப்பினர்கள். ஆகையால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். அந்த சத்திய வசனங்களுக்கு சபையை பரிசுத்தப்படுத்துவோம். வசனங்களை புறம் தள்ளி, வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ளாமல், பாதாளத்தின் வாசல் எல்லாம் ஆச்சரியமான ஆழங்கள், இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம இந்த கல்லின் மேலுடைய சபையை கட்டுவேன், என்னுடைய சபை என்று இயேசு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆக நான் இந்த அடிப்படை எல்லாம் தயவு செய்து நான் எவையெல்லாம் நிவர்த்தியாக்க சொல்லணும், எவையெல்லாம் விட்டுவிட சொல்லணும், அதெல்லாம் தாழ்மையாக அன்பாக, எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய சபையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை கட்டுகிறார். ஆகையினால் எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பதை நாம் இன்னும் ஆராயணும், இன்னும் ஆழமாக யோசிக்கணும். இன்னும் சில எபிசோடுகளை நான் உங்களுக்கு கற்றுத்தாரேன். நான் என்னை மாற்றிக்கொள்ளணும், நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும். ஆண்டு வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகல கனமகிமை துதியும் அவருக்கு ஒருவருக்கே செலுத்துவோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வருகைக்கு ஆயத்தப்படுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.